நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகம். ஓபிஎஸ் அண்ணன் ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்னார். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அதனால் ஒருத்தர் மேல பழி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சரித்திரத்தை மாத்தி பேசுறது நானா? சரித்திரத்தை மாத்தி பேசுறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். நீங்க பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை. லைன் ஸ்கெட்யூல் இருக்கு, யாரும் அதை எடுக்க முடியாது. மத்திய அரசு, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69% ரிசர்வேஷனுக்கு முழு ஆதரவு கொடுத்து அதற்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வேற ரெட் பெட்டிஷன் போடும் பொழுது உச்சநீதிமன்றமே அறிவுறுத்தி இருக்கின்றார்கள், நீங்க ஒரு கணக்கு எடுத்து கொடுங்க. அதை எடுப்பதற்கும் தமிழக அரசு தயாரா இல்லை. அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அதனால் ஒருத்தர் மேல பழி சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் நான் கேள்வி கேட்கிறேன். பீகார் எடுத்தது தப்பான? பீகார் எடுத்தது உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே கேட்டு போனாங்க, உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுக்கல. பீகாரிலே அரசு எடுப்பதற்கு முழு உரிமை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டு பீகாரினுடைய அரசு எடுத்ததுக்கு ஒப்புக்கிட்டாங்க. சரியா எடுத்திருக்காங்களா தப்பா எடுத்திருக்காங்களா ரெண்டாவது கேள்வி. ஆனா எடுப்பதற்கு உரிமை இருக்கு, இது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்களே. அதனால் முதலமைச்சர் அவர்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களோ பேசுவதற்கு முன்பு சரித்திரத்தை திருத்தி பேசக்கூடாது. அடுத்தது தடங்கள் வந்துடக்கூடாது, தடங்கள் வந்துடக்கூடாது. அதனால நாங்க என்ன தடங்கள்? ஒரே நிமிஷம். பீகார்ல என்ன தடங்கள் வந்துச்சு நீங்க சொல்லுங்க தலைவா. பீகார்ல எடுத்தாங்க, பீகார் எடுக்க கூடாதுன்னு சமூக ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போகும் பொழுது மாநில அரசு எடுப்பதற்கு உரிமை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. எங்க தடங்கள் வரும்? இன்னைக்கு தமிழகத்துல யாராச்சும் அந்த மாதிரி போறாங்கன்னா இதே உச்சநீதிமன்றத்துல பீகாருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதே சலுகை தமிழகத்திற்கு வருமல்ல? அப்படி இருக்கும் பொழுது இங்க யாரை தடை செய்ய போறாங்க? மத்திய அரசு தடை செய்ய பீகார் எடுக்கும்போது நான் தடை செஞ்சமா இல்ல, கர்நாடகா காங்கிரஸ் எடுக்கும்போது தடை பண்ணமா இல்ல. அந்தந்த மாநில அரசுகள் எடுக்கும் பொழுது எங்கேயும் தடை பண்ணாத ஒரு அரசு எப்படி தமிழகத்துக்கு தடை பண்ணுவாங்க? எடுப்பதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. அதனால் புது புது காரணங்களை தினமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கண்டுபிடித்து மக்கள் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் போலி வாதங்கள் என்பது மக்களுக்கு. சார், 10 லட்சம் கொடுத்தாங்களா நிதி கொடுத்தாங்க கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு, அது நான் விக்கிரவாண்டி பிரச்சாரத்தில் இருக்கேன். அது சென்னை உயர்நீதிமன்றம் எந்த அடிப்படையில சொல்லியிருக்கிறாங்க, அந்த தீர்ப்பினுடைய சாரம்சம் என்ன, அதையெல்லாம் பார்த்த பிறகு சொன்னாதான் சரியா இருக்கும். அண்ணாமலை போன்றவர்களால் தான் அண்ணாமலை போன்றவர்களால தான் மத்தியில் தரம் தாழ்ந்து விட்டது பாஜகன்னு சொல்லிட்டு இபிஎஸ் சொல்லியிருக்காரு. அப்படின்னா தரம் தாழ்ந்து விட்டதா? தரம் தாழ்ந்து விட்டதா வேற என்ன சொன்னார்? சரியான வார்த்தை என்னங்க நான் கேட்கிறேன், நம்மளுக்கு தெரியுமா? ஆனா ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு கண் முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அற்புதமான கட்சியை கண் முன்னால் சில தலைவர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்துல எல்லா மக்களும் அதை பார்க்கிறாங்க, எல்லா மக்களும் பார்க்கிறாங்க. தங்களுடைய சுய லாபத்திற்காக, அதிகார வெறிக்காக போட்டிருக்கக்கூடிய 2 பேர்த்த பத்திரிகையில பேச வச்சு எப்படியாச்சும் அதிமுக கட்சியை காப்பாத்திரலான்னு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அவர்கள் முன்னால் இந்த 3-4 தலைவர்களுடைய சுய லாபத்திற்காக, அவர்கள் சுய லாபத்திற்காக செய்யக்கூடிய அரசியல் காரணமாக அது அழிந்து கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். காரணம், தொண்டர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி பெருமளவில் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதனுடைய தாக்கம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது முதல் விஷயம். இரண்டாவது, நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கை துரோகம், அதாவது பிரதமர் அவர்கள் கூட்டிட்டு போய் டெல்லியில பக்கத்திலே உட்கார வைப்பார். ஆனா இங்கே சுயலாபத்திற்காக இதெல்லாம் பாருங்க, சுயலாபத்திற்காக இதை விட அக்கறை பச்சை, இந்த கரையை விட அந்த கரைக்கு போயிடலாம் அப்படிங்கறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கியவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு மக்கள் என்ன பாடம் புகட்டினாங்க? பல இடத்துல டெபாசிட் இலக்கு வச்சாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றுல இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, ஒரு நம்பர் 2 கட்சி, நம்பர் 1 கட்சியாக ஆளும் கட்சி எத்தனை இடத்துல டெபாசிட் இழந்திருப்பதற்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இன்னைக்கு அதிமுக அத்தனை இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கு. காரணம், அதிமுக கட்சி நன்றாக இருந்தாலும் கூட தலைவர்கள் சரியில்லை என்கின்ற காரணத்திற்கு மக்கள் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு 134 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எப்ப நிறைவேற்ற போறாரு? இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கார். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 134 தேர்தல் வாக்குறுதி தமிழக மக்களுக்கு கொடுத்தாரு. எப்ப நிறைவேற்ற போறாரு? கோயம்புத்தூருக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றுறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மக்களுக்கு 134 வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எப்ப நிறைவேற்றுவார்? எம்பி இல்லாம எங்க போய் நிறைவேற்றுவார்? எந்த ஊர்ல போய் பேசுவார்? அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதற்கு முன்பு சிந்திச்சு பேசணும். இதே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு 134 வாக்குறுதி அவர் கொடுக்கலையா? இன்னைக்கு அதிமுக 13,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. 16.6% வாங்கி தான் டெபாசிட்டே போயிருக்கும். 17% வாங்கி தப்பிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு வீரவசனம் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இருக்காரு. வெறும் டெபாசிட் வாங்கின கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி குறை சொல்றாங்க. நீங்க கோயம்புத்தூர் உங்க கோட்டை தானே, 10க்கு 9 எம்எல்ஏ உங்களுக்கு தானே, 6க்கு 6 மாநகரத்துல எம்எல்ஏ உங்களுக்கு தானே, எதுக்கு 17% போனீங்க? உங்களை விட 2 மடங்கு 34% மேல பாரதிய ஜனதா கட்சி அங்க ஓட்டு வாங்கிருக்கு. இவர் டெபாசிட் ஜஸ்ட் வாங்கினது பெருசு இல்லையாமா? 17% ஓட்டு வாங்கினது பெருசு இல்லையாமா? 6 எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் இழந்திருக்காங்க. சிங்காநல்லூர் டெபாசிட் போச்சு. அவருடைய வேட்பாளர் இருக்கக்கூடிய சொந்த தொகுதி டெபாசிட் போச்சு. 6ல 3ல டெபாசிட் காலி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அறிவுரை சொல்றார். இந்த கட்சி எப்படி வழிநடத்த வேண்டுமா, நான் எப்படி மாநில தலைவரா இருக்கணுமா, பாரதிய ஜனதா கட்சி நான் எப்படி வளர்த்தணுமா. அதனால அவங்க கட்சி கண் முன்னாடி கரைஞ்சுக்கிட்டு இருக்கு கரையானை போல. அவரு கட்சி கோயம்புத்தூர்ல டெபாசிட்டை ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதி கோயம்புத்தூர்ல டெபாசிட் போயிருக்கு. தமிழகத்துல இத்தனை இடத்துல 3வது 4வது வந்திருக்கிறாங்க, டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும். இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும். 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க? எத்தனை தோல்வி? 2019 தோல்வி, 2021 தோல்வி. ஈரோட்டைய சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னாரு ஈரோட்டில். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணாடி எடுத்து ஒரு முகத்தை நல்லா பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கிட்டா கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். அதிமுகவினுடைய பொதுச் செயலராக எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணாடி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுரை சொல்லும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம். இன்னொன்று நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவருடைய சரித்திரம் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி அவர் தவறாக பேசியதற்கு நான் பதிலடி கொடுத்தாக வேண்டும். இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் எங்கள் கட்சி அகில இந்திய அளவில் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கும். 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கும். இவங்க என்ன பண்ணிருக்காங்க? எத்தனை தோல்வி? 2019 தோல்வி, 2021 தோல்வி. ஈரோட்டைய சொந்த கோட்டை சொந்த ஊருன்னு சொல்லி நின்னாரு ஈரோட்டில். நான் தான் நிக்கணும். ஏன் ஓபிஎஸ் நிக்க வேண்டாம்னு சொன்னார்? என்ன சொன்னாரு? அண்ணாமலைக்கு ஈரோட்டை பத்தி சில காரணம் தெரியும். உண்மையை நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொலைபேசி மூலமா என்கிட்ட என்ன சொன்னாரு? இன்னைக்கு ஒரு ஈரோடு பை எலெக்ஷனை பத்தி பேசியிருக்காரு. அண்ணாமலைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் தெரியும், அதை தெரிஞ்சு ஒரு பொய் சொல்றாரு. சீக்கிரட் என்ன? தொலைபேசியில் என்கிட்ட சொன்னாரு, இது என்னுடைய சொந்த ஊரு, என்னுடைய கோட்டை, நான் 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிக்க போறேன், அதனால நான் மட்டும் நிக்கணும், கொஞ்சம் ஓபிஎஸ் அண்ணங்கட்டெல்லாம் நீங்க அறிவுறுத்துங்க, நான் மட்டும் நிற்பதற்கு நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்கன்னு அவர் சொல்லலையா? இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் அவர் சொன்னார்ல, ஈரோடு பை எலெக்ஷனுடைய சீக்கிரட் அண்ணாமலை தெரிஞ்சு இந்த மாதிரி பேசுறதை நான் கண்டிக்கிறேன்னு சொல்றாரு. சீக்கிரட் நான் சொல்றேன். சொந்த ஊரு, என் சொந்த ஊரு, அம்மாவுடைய ஊரு, இந்த ஊர்ல நான் பிறந்தேன் அப்படின்னு ஈரோடு பை எலெக்ஷன் என்ன? அதற்காக கண்ணியமாக கம்பீரமாக ஓபிஎஸ் அண்ணன் ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றாக ஓட்டு போட வேண்டும் என்பதற்காக ஒதுங்கி நின்னார். அவருக்கு என்ன மரியாதை நீங்க கொடுத்தீங்க? அவருக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? இப்படி சொல்லித்தானே ஈரோடு பை எலெக்ஷன் எத்தனை வாக்கு வித்தியாசத்துல தோத்தீங்க? எத்தனை வாக்கு வித்தியாசத்துல தோத்து? எவ்வளவு ஆயிரம் வாக்கு வித்தியாசத்துல தோத்துட்டு இன்னைக்கு ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும், தெரிஞ்சும் சரித்திரத்தை திரித்து பேசுறாருன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதை நான் கண்டிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்க சொன்ன காரணம் என்ன? தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதனால புறக்கணிக்கிறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொன்னாரு? ஈரோடு பை எலெக்ஷன்ல குளறுபடிகள் நடந்துச்சு, அது விக்கிரவாண்டியில் நடக்கும், அதனால புறக்கணிக்கிறேன்னு இன்னைக்கு ஒரு பொய் சொல்றாரு. சரி,
இதே எலெக்ஷன் கமிஷன், இதே மாநில தேர்தல் ஆணையம் 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க போதா? அதையும் புறக்கணிப்பாரா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லுகின்ற லாஜிக் படி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, விக்கிரவாண்டி எலெக்ஷனை நான் புறக்கணிக்கிறேன். 2026 தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கும். அப்ப 2026 சட்டமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டு ஒதுங்கி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் சொன்ன காரணம் வேறு, விக்கிரவாண்டி புறக்கணிக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ஈரோடு பை எலெக்ஷன்ல குளறுபடி நடந்துச்சு, அதனால விக்கிரவாண்டி நான் புறக்கணிக்கிறேன். புது புது காரணங்களை தினமும் கூட கண்டுபிடித்து சொல்லக்கூடிய ஒரு வித்தகராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாறி இருக்கின்றார்களே தவிர தமிழக மக்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை தமிழக மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டணியில அதிமுக இல்ல அப்படின்றதுனால இந்த வார்த்தை முதல் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. அவர் சொன்னதுக்கு பதிலடி நான் எதுவும் சொல்லியேன்னா அவர் தானே சொன்னார். என் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் எனக்கு அறிவுரை சொன்னார் அன்னைக்கு கோயம்புத்தூர்ல. அவரு கட்சி எப்படி நடத்தணும் நான் அறிவுரை சொல்றேன். டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்கிறாங்க, டெபாசிட்டே போயிருக்கும். கோயம்புத்தூர்ல 3 தொகுதியில டெபாசிட் இல்ல. 2024 இவர் 134 வாக்குறுதி கொடுத்திருக்காரு. எப்ப நிறைவேற்ற போறாரு? கோயம்புத்தூருக்கும் தமிழகத்திற்கும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றுறோம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும், நீங்க 2024 சொன்ன 134 வாக்குறுதி எப்ப நிறைவேற்ற போறீங்க? அதை தாண்டி கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய கனவு. இங்கே பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக இந்த கட்சி இல்லை. தமிழக மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதனால் உங்களை அங்கீகாரம் செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன சொன்னீங்க? ஒரு முதுகுல குத்துனீங்க. அதான் நீங்கள் கொடுத்த பரிசு. அதனால் இவர்கள் எங்களுக்கு நம்பிக்கையை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவருக்கு அந்த அருகதை இல்லை. எக்ஸாக்ட்லி என்ன நம்பிக்கை துரோகத்தை எடப்பாடி பழனிசாமி அவரு சொன்னது நான் சொல்றேன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைச்சிருக்கு. காரணம் சொல்றாரு. காரணம் யார்? இவரா நானா? 2017 இருந்து ஆட்சியில் இருந்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரு. அதனால பல விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஈரோடு பை எலெக்ஷன் அப்ப என்ன சொல்லி பை எலெக்ஷன் இன்னைக்கு சொல்றாரு, சரித்திரத்தை மாற்றி நான் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் அவர் சொன்னதுக்காக நான் பேச வேண்டிய கட்டம். ஈரோடு பை எலெக்ஷனுடைய உண்மை அண்ணாமலைக்கு தெரியும். உண்மை தெரிந்தும் அண்ணாமலை சரித்திரத்தை மாத்தி பேசுறதுனால நான் கண்டிக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, தொலைபேசியில் நீங்க என்ன சொன்னீங்க? எங்க சொந்த ஊரு, நாங்க தான் நிக்கணும், எல்லா சீட்டும் ஜெயிச்சிருவோம், 1.5 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருவோம் சொன்னார்ல. சொல்லித்தான் நீங்க நின்னீங்க. எத்தனாயிரம் ஓட்டுல தோத்து? 60,000 வாக்குக்கு மேல நீங்க தோக்கலையா? ஓபிஎஸ் அண்ணன் கண்ணியமாக நாகரீகமாக நீங்க சொன்னதுக்காக இந்த கட்சி வாக்குகள் எல்லாம் ஒரே இடத்துக்கு வர வேண்டும், 2-3 பிரியக்கூடாது என்பதற்காக ஓபிஎஸ் அண்ணன் ஒதுங்கி நின்னார்ல. இன்னைக்கு சரித்திரத்தை மாத்தி பேசுறது நானா? சரித்திரத்தை மாத்தி பேசுறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சார் விஜய் அவர்கள் தலைமை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. அதுக்கான சாத்தியம் இருக்கு. அண்ணா, அதாவது ஒரு சேர் போட்டு தலைவன் ஒருத்தர் உட்கார்ந்துக்கலாம், சுத்தி தொண்டர்கள் இருக்கணும். இன்னைக்கு தொண்டர்கள் எங்கன்னா இருக்காங்க? தொண்டர்கள் எங்க இருக்காங்க? சென்னையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்னு கூட்டம் போடுறாங்க. எத்தனை பேர் வர்றாங்க? எண்ணி பாருங்க, எத்தனை பேர் வர்றாங்க? இதெல்லாம் பழைய அதிமுகவா? அம்மா அவர்கள் இருந்த அதிமுகவா? புரட்சி தலைவர் இருந்த அதிமுக? எத்தனை பேர் வர்றாங்க? இத்தனை அமைச்சர்கள், இத்தனை தலைவர்கள், இத்தனை மாவட்டம், எத்தனை பேர்த்த கூட்டிட்டு வர்றாங்க? ஆனால் தொண்டர்கள் கரைய ஆரம்பித்து எல்லாம் வேற வேற பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. தேசியத்தின் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்களை தொண்டர்கள் பார்த்தாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி நரேந்திர மோடி ஐயாவை பார்க்கறாங்க. எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தனியா சேர் போட்டுட்டு கூட 4 பேர்த்த வச்சுக்கிட்டு பிரஸ் மீட்டா கொடுக்கலாம், ஆனா கேட்பதற்கு கட்சியில் யாரும் இல்லை என்கின்ற உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எப்ப புரியும் நான் தெரியல. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.